அந்த வரைக்கும் அவர் விவேகானந்தர் சொன்னபடி இந்து மத விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார் என்றால் விவேகானந்தர் சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம் என்றே சொல்ல வேண்டும். அமெரிக்கா நாட்டிலே எத்தனையோ பேர் லட்சம் ஜனங்கள் தியானம் பயிற்சி செய்கிறார்கள். இது முன் எப்போதும் இல்லாத விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் தியானம் பயிற்சிக்கு முயற்சிக்கிறார்கள்? மாலை நேரத்தில் ஆரத்தி நடக்கிறப்போ எத்தனையோ பேர் வீட்டிலே டெலிவிஷன் பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து டெலிவிஷன் தியானம் பண்ணிக்கொண்டுக்கிறாங்க. இது வெட்கக்கேடான விஷயம். மேல்நாட்டிலிருந்து வந்தால் நல்லதுன்னு சொல்லி இறக்குமதி பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இங்கு இருந்து போன மெடிடேஷன் தியானம் மேல்நாட்டவர்கள் மிகவும் விருப்பத்துடன் பயிற்சி செய்திருக்கிறப்போ நாம் மறுபடியும் ஒரு வாட்டி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கண்மூடித்தனமாக மேல்நாட்டு விஷயத்துக்கு ஓட தேவையில்லை. நம்மிடம் இருக்கிற சரக்கு ரொம்ப உசத்தியானது, அதுவே போதும். அதை மற்றவர்கள் கொண்டு போகாமல் பார்த்தா நல்லது. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. சின்ன சின்ன நாட்டு வைத்திய முறைகள் அல்லது விவசாய முறைகள் சிலவற்றை மேல்நாட்டில் எடுத்து அவர்கள் அதன் சொல்லி பேட்டன்ட் பதிவு செய்கிறார்கள். அதுக்கப்புறம் நாமல் அதை உபயோகித்தால் கூட அதுக்கு வரி கட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த மத விஷயங்கள் கூட அவர்கள் பேட்டன் செய்தால் அப்புறம் ரொம்ப கஷ்டம். அவர்கள் பேட்டன் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. இல்லை, காலம் கெட்டு போயிருக்கு, அப்படி தான் நடக்கும். அடுத்த விஷயம், விவேகானந்த சுவாமி இப்போது இன்றைய வாழ்வில் இந்த காலத்துக்கு ஏன் தேவை? மத சமரசம். மதம் பேரில் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னே காலத்துக்கு கூட இருந்தது, ஆனால் இப்போது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மத பேரிலே நடக்கிற சண்டை சச்சரவுகளை நிறுத்துவதானால் மத சமரசம் குறிஞ்சி மத சமன்வயம் குறிஞ்சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதுக்கு மேலாக விவேகானந்தர் சொன்ன விஷயங்கள் தேவை. அனைத்துலக மதம் என்று ஒன்று வேணுமென்று சொல்லி நிறைய பேர் முயற்சிக்கிறார்கள் மேல்நாட்டில் கூட, யூனிவர்சல் ரிலிஜன் சொல்லி. இந்த அனைத்துலக மதம் என்று ஒன்று புதிதாக நீங்கள் தயார் பண்ண தேவையில்லை என்று விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அது அனைத்துலக மதம் இப்போதே இருக்கிறது. எங்கே இருக்கிறது? உள்ள மதம் எல்லாம் சேர்ந்து ஒரு அனைத்துலக மதம். அந்த மதத்தில் இந்த மதங்கள் எல்லாம் ஒரு அம்சம். இந்த யூனிவர்சல் ரிலிஜன் ஒன்று இருக்கிறது. அதில் ஹிந்து மதம் ஒரு அம்சம், கிறிஸ்தவ மதம் ஒரு அம்சம், இஸ்லாம் ஒரு அம்சம். இந்த மாதிரி பார்த்தால் இந்த மதங்களுக்கு வேறுபாடு அவசரம் இல்லை, தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை. இது எப்படி என்றால், ஒரு புஸ்தகத்தில் 1ஆம் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயம் இருக்கிறது. இப்போ 1ஆம் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயம் சண்டை பிடிக்க தேவையில்லை. 1ஆம் அத்தியாயத்தில் இல்லாத விஷயம் 2ஆவதில் வருகிறது, சொல்லாமல் விட்ட இருக்கிற விஷயம். அதே மாதிரி 3, 4, 5 போய்கொண்டிருக்குது. இப்போ இந்த யூனிவர்சல் மதம், அனைத்துலக மதம் என்றது கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகம். அப்படி இருக்கப்போ ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும், ஒரு அம்சத்துக்கு இன்னொரு அம்சத்துக்குள்ளே சண்டை பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி அனைத்துலக சாஸ்திரம் கூட இருக்கிறது என்றார் விவேகானந்தர். அது என்ன? ஒரே ஒரு பெரிய புஸ்தகம். அதிலே முதல் கொஞ்சம் பக்கங்கள் 4 வேதங்கள், அதுக்கப்புறம் பைபிள், அதற்கப்புறம் குரான், இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த புஸ்தகம் முடிந்து போகவில்லை. அது விவேகானந்தர் சொன்ன முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மதத்துக்கும் சேர்ந்த புஸ்தகங்கள் க்ளோஸ்ட், முடிந்து போன விஷயம். ஆனால் இந்த ஐக்கிய மதம் சம்பந்தமான இந்த புஸ்தகம் மாத்திரம் ஓப்பன் புக், திறந்த புஸ்தகம். இதில் இன்னும் எழுதுவதற்காக வெள்ளை காகிதங்கள் நிறைய இருக்கின்றன என்றார். இப்போ இன்னும் வருங்காலத்தில் பெரிய பெரிய மத குருமார் வந்து, அவதார புருஷர்கள் வந்து
புதிய புதிய வழிகளை அவர் எழுதுவார்கள். அதன் மூலம் இந்த மதம் என்ற புஸ்தகம் விரிந்து கொண்டே போகும். அவர்கள் அது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனபடியாலே ஒரே புஸ்தகத்தில் இருக்கிற 1ஆம் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயம் அல்ல இதுக்கு மேல் வர வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட வேண்டியதில்லை என்று விவேகானந்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், நான் இந்து மக்களுடன் கோயிலுக்கு போய் அங்கு கடவுளை வணங்குவேன், சர்ச்சுக்கு போய் கிறிஸ்தவ நண்பர்களுடன் பிரார்த்தனை செய்வேன், முஸ்லிம் நண்பர்களுடன் பள்ளிவாசலுக்கு போய் அங்கே தொழுகை நிகழ்த்துவேன். இதுதான் என்னுடைய எம்மதமும் சம்மதமே என்ற கொள்கை. இது பழைய கொள்கை, வேதத்தில் இருக்கிறது, எல்லாரையும் தெரியும், திரும்பி சொல்லுவாங்க, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உண்மைதான். ஆனால் அதை இந்த அழகாக எல்லோரும் ஒத்து கேட்டுக்கிற வழியில் ஒரு எளிய நடையில் சுலபமான மொழியில் எடுத்து காட்டியது விவேகானந்தர். இந்த விவேகானந்தருடைய தேவை, இன்றைய வாழ்க்கைக்கு விவேகானந்தர் எப்படி தேவை என்றால், மத சமரசம் குறிஞ்சு தேவை, கடவுள் நம்பிக்கை குறிஞ்சு தேவை, மேற்கத்திய நாடு விஞ்ஞான விஷயம் இங்கு எப்படி வர வேண்டும், நாஸ்திகவாதம் ஆஸ்திகவாதம் எப்படி திருந்த வேணும், இது எல்லாத்துக்கும் விவேகானந்தர் சொன்ன கருத்துக்கள் நமக்கு தேவை. ஆனபடியால் இன்றைய வாழ்வில் விவேகானந்தர் நமக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லி எனது பேச்சு முடித்துக்கிறேன். வணக்கம். சுவாமிஜிக்கு நமஸ்காரங்கள். தன்னம்பிக்கை உள்ளவனே ஆஸ்திகன் என்று சொன்ன சுவாமிஜி, இந்து மதத்தை மீண்டும் உன்னத நிலைக்கு கொண்டு வந்த சுவாமிஜி, இளைஞர்களுக்கு தனியாக உபதேசம் செய்த ஒரே ஒரு மகான் சுவாமிஜி, அரைகுறையாக தெரிந்து கர்வத்துடன் செயல்படுவர்களுக்கு இப்பேற்பட்ட சுவாமிஜியால் தான் உண்மையை எடுத்து சொல்ல முடியும் என்று கூறி, இன்றைய வாழ்விற்கு முக்கியமாக மத சச்சரவுகள் மணிந்திருக்கும் இன்றைய உலகிற்கு சுவாமிஜி எவ்வளவு முக்கியம் என்று அழகாக நகைச்சுவையுடன் எடுத்து கூறினார். சுவாமிஜிக்கு நமஸ்காரங்கள். அடுத்ததாக சொற்பொழிவு ஆற்றி ஆசீர்வதிக்க இருப்பவர் ஸ்ரீமத் சுவாமி அஜராத்மானந்தஜி மகராஜ் அவர்கள். ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்பிலிருந்து வந்திருக்கின்றார். சுவாமிஜி நமஸ்கரித்து பேச அழைக்கின்றோம். ஓம் புத்தம் ஸ்ரீராமகிருஷ்ணம் ச தர்மம் சுவாமி விவேகினம் சங்கம் ஸ்ரீ சாரதாம் தேவீம் கச்சாமி சரணம் சதா. பெரு மதிப்புக்குரிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்களே, பெரு மதிப்புக்குரிய ஸ்ரீமத் சுவாமி சோமானந்தஜி மகாராஜ் அவர்களே, ஏனைய சுவாமிஜிகளே, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கும் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று பேச வேண்டியவர் சுவாமி ஆத்மகணானந்தஜி மகாராஜ். இறுதி நேரத்திலே அவர் சொன்னார், நான் பாடுகின்றேன், நீங்கள் பேசுங்கள் என்று. ஆகவே எந்த விதமான தயார் நிலையிலும் இல்லாத நிலையிலே நான் வந்திருக்கின்றேன். இந்த உலகிலே 3 துறவிகளை அடிப்படையாக கொண்ட நிறுவனங்கள் விளங்குகின்றன. ஒன்று புத்தருடைய சங்கம், புத்தர் நிறுவிய சங்கம். அடுத்து கத்தோலிக்க திருச்சபை. அடுத்தது நமது ராமகிருஷ்ண சங்கம். ஆனால் ராமகிருஷ்ண சங்கம்தான்
உறுதியான கோட்பாடுகளோடு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நடைமுறைகளோடு விதிமுறைகளோடு இயங்குகின்ற ஒரு நிறுவனம். ஆனால் இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தர் உலகுக்கு வழங்கிய ராமகிருஷ்ண சங்கம் விவேகானந்தர் உலகுக்கு வழங்கிய பெருங்கொடை என்பது. ராமகிருஷ்ண இயக்கம் என்கின்ற போது அது ராமகிருஷ்ண சங்கம் ராமகிருஷ்ண மிஷனை விட பெரியது, பரந்தது, உலகளாவியது. அது ராமகிருஷ்ணருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மதிக்கின்ற, நம்புகின்ற, பின்பற்றுகின்ற அனைவரையுமே இணைத்தது ராமகிருஷ்ண இயக்கம். ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக இயங்குவது ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அவதாரம் செய்தவர் என்று நாம் அனைவரும் நம்புகின்றோம். கீதையிலே கூறியது போல, எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கின்றேன் என்று. அத்தகைய அவதாரமாக தோன்றியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவருடைய அவதார பணியின் ஒரு தொடர்ச்சி தான் இந்த ராமகிருஷ்ண இயக்கம். அவர் மதத்தை அழிக்க வரவில்லை, கொள்கைகளை அழிக்க வரவில்லை, அனைத்தையும் அவர் நிறைவேற்ற வந்தார், புத்துயிர் அளிக்க வந்தார். அவர் சீர்திருத்த வரவில்லை, இவைகளை ஊக்கப்படுத்த வந்தார். மதத்திற்கு புத்துயிர் ஒரு தெய்வீக மூலத்திலிருந்தே கிடைக்கின்றது. தர்மம் தேய்ந்து அதர்மம் வளரும் பொழுது இறைவனின் ஒரு தனித்தன்மை வாய்ந்த வெளிப்பாடு அவதாரம் நிகழ்கிறது. அப்பொழுது பழங்கதையாகிவிட்ட சடங்குகளும் காலப்போக்கில் சேர்ந்துவிட்ட தவறான அபிப்பிராயங்களும் அகற்றப்பட்டு உட்பொதிந்திருக்கும் ஆக்கபூர்வமான ஆற்றல்கள் தூண்டிவிடப்பட்டு மதம் புத்துயிர் பெறுகிறது. இதைத்தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் செய்தார். தேவையற்ற சடங்குகள், நம்பிக்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் அழிந்திருந்த அந்த காலகட்டத்திலே பகவான் தூய்மையான சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தினார். அவர் தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து பரமஹம்சர் என்ற பெயர் பெற்ற பிறகுதான் தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார் என்று இல்லை. அவர் சிறு பையனாக இருந்த போதே அந்த கைங்கரியத்தை ஆரம்பித்து விட்டார். நம்மளுடைய நாட்டின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே, சத்தியம் வத என்று வேதம் ஆணையிடுகின்றது. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு பூணூல் சடங்கு, உபநயன சடங்கு முடிந்த பிறகு அவர் ஏற்கனவே வாக்களித்தபடி தாழ்ந்த குலத்தை சார்ந்த தனி என்ற பெண்மணியிடம் முதல் பிக்ஷை எடுக்க சென்றார். வீட்டில் உள்ள அனைவரும் அதை எதிர்த்தார்கள், உறவினர்கள் எதிர்த்தார்கள். நமது குடும்பத்திலே குலத்திலே இதுவரை நடந்திராத செயலை நீ செய்ய போகின்றாயே என்று பெரியவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். அவர் சொன்னார், இப்பொழுதுதான் நான் சத்தியம் வத தர்மம் சர என்ற மந்திரத்தை சொல்லி சங்கல்பம் சொல்லி இந்த புனிதமான நூலை நான் அணிந்திருக்கின்ற போது எப்படி நான் கொடுத்த வாக்கிலிருந்து தவற முடியும்? அவர் கொடுத்த வாக்குக்கு அமைய அந்த தாழ்குலத்தை சார்ந்த அந்த பெண்மணியிடம் முதல் பிக்ஷையை அவர் ஏற்று அங்கு சத்தியத்தை நிலைநிறுத்துகின்றார், தர்மத்தை நிலைநிறுத்துகின்றார். அதே போன்று அந்த காலகட்டத்திலே சமயம், ஆன்மீகம் என்று சொன்னால் சாஸ்திரங்கள் எல்லாம் கரைத்து குடித்திருப்பது. அவருடைய தமையனாருக்கு அவர் கொடுத்த பதிலிலே அவர் கூறுகின்றார், இந்த கத்தரிக்காயும் பச்சரிசியையும் சேர்க்கின்ற கல்வி எனக்கு வேண்டாம் என்று. அவர் காலத்திலே பார்க்கின்றார், பண்டிதர்கள் எல்லாம், வித்வான்கள் எல்லாம் சில வேதாந்த கருத்துக்களை எடுத்து விவாதிப்பார்கள்.
அந்த விவாதம் பல நாட்கள் பல கிழமைகள் கூட செல்லலாம். இறுதியிலே வெற்றி பெற்றவருக்கு மூட்டை மூட்டையாக கத்திரிக்காய்களும் பச்சரிசிகளும் கொடுப்பார்கள். அவற்றை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு போவார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை கவனித்தார். இப்படியான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர் சிறு பையனாக இருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பண்டிதர்களுடைய முகபாவங்கள் எல்லாம் சைகைகள் எல்லாம் அவரை நடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய தோழர்களுக்கு. சில பண்டிதர்களுடைய வாய் எப்படி இருக்கிறது, அவருடைய கை எப்படி வருகிறது, அவருடைய கண் எப்படி இருக்கிறது. அந்த விவாதத்தின் போது அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் இவர் அங்கு நடித்து காட்டுகிறார் தன்னுடைய தோழர்களுக்கு. அந்த விவாதத்திலே பண்டிதர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அந்த விவாதத்தின் மைய கருத்து என்னவென்றால், அந்த ஊரில் உள்ள ஒரு அந்தணருக்கு தீராத நோய், எந்த வைத்தியராலும் அந்த நோயை தீர்க்க முடியவில்லை. அவருடைய கனவிலே அவருடைய குலதெய்வம் தோன்றி சொன்னது, ஒரு தாழ்ந்த குலத்தவனுடைய கையிலிருந்து நீ உணவை பெற்று உண்பாயானால் உன்னுடைய நோய் தீரும். இந்த அந்தணரோ அதற்கு அவர் விரும்பவில்லை. எப்படி நான் தாழ்ந்த குலத்தவனுடைய கையிலிருந்து உணவை பெற்று உண்பது? அவர் அதை நினைத்தே பார்க்க முடியவில்லை. இதுதான் அந்த மைய கருத்து. எப்படி இந்த அந்தணருக்கு தாழ்ந்த குலத்தவருடைய கையிலிருந்து உணவை உண்பது முடியுமா, சரியா, எதுக்கு சாஸ்திர பிரமாணம் உண்டா என்பதுதான் மைய கருத்து. அந்த பண்டிதர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இதை கவனித்துக் கொண்டிருந்த கதாதரன் திடீரென்று எழுந்து சொன்னான், நீங்கள் ஏன் பண்டிதர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு சிரமப்பட்டு இந்த விவாதத்தை இவ்வளவு நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறீர்களே? நான் ஒரு பரிகாரம் சொல்லுகின்றேன். பூரிக்கு சென்றால் அங்கு பூரி ஜெகநாதருடைய பிரசாதத்தை எவருடைய கையிலும் இருந்து நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அதுக்கு அனுமதி உண்டு. தாழ்ந்த சண்டாளனுடைய கையிலிருந்து கூட உத்தம பிராமணன் வாங்கி சாப்பிட முடியும், சாப்பிடலாம். அதுக்கு சாஸ்திரம் அனுமதிக்கின்றது என்று அவர் சொன்னார். அப்பொழுது அங்கிருந்த கற்றறிந்த பண்டிதரெல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டார். இந்த சிறு பாலகன் நம்மளுடைய அறிவை இவன் விழிப்படைய செய்திருக்கின்றார். ஆச்சரியப்பட்டார். மகேந்திரநாத் குப்தா பெரிய படித்தவர், பெரிய கல்லூரியின் அதிபர் வருகின்றார். அங்கு வருகின்ற போது பகவான் உள்ளே இருக்கின்றார். அங்கு நின்று கொண்டிருந்த வேலைக்கார பெண்ணிடம் இவரை பற்றி விசாரிக்கின்றார். இங்கு இருக்கிற பெரியவர் என்ன செய்கின்றார், அவர் தியானம் பண்ணுவாரா, ஜெபம் பண்ணுவாரா, இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இறுதியில் கேட்டார், இவருடைய எண்ணம் படித்தவர்கள் தான் சாஸ்திரங்களை கற்றவர்கள் தான் ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியும் என்ற எண்ணம் இருக்கு. இவர் கேட்கின்றார், இந்த பெரியவர் புத்தகங்களை எல்லாம் படித்திருக்கிறாரா, எவ்வளவு படித்திருக்கிறார் என்று. அந்த கிராமத்து பெண்மணி சொன்ன வார்த்தை இப்படி ரத்தின சுருக்கமாக கிராமத்து பாசிலே அவள் கூறுகின்றாள், புத்தகமும் கித்தகமும். இந்த புத்தகம் எல்லாம் அவருடைய வாயில இருக்கு, அவருடைய நாவல இருக்குவேள் எல்லாம் என்று ராமகிருஷ்ணருடைய அந்த பெருமையை. சுவாமி விவேகானந்தர் கூட 4 வேதங்களையும் கரைத்து குடித்தவர். நமது தத்துவங்கள், இந்து தத்துவங்கள், உலக தத்துவங்கள் அனைத்தையும், மேற்கத்திய தத்துவங்கள் அனைத்தையுமே அவருக்கு அத்துப்படி. ஆனால் அவர் பகவான் ராமகிருஷ்ணரை பற்றி எந்த நூலும் எழுதவில்லை. இதை மேல்நாட்டிலே ஒருத்தர் கேட்டார்கள், நீங்கள் யோகங்களை பற்றி சாஸ்திரங்கள் எல்லாம் நிறைய பிரசங்கங்கள் செய்திருக்கிறீர்கள், நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களுடைய குருநாதரை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லவில்லை என்று. இந்த நேரத்திலே சுவாமிஜியுடைய நிலை பாரதியாரோடத்தில் பாடுகின்றார். ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ, 1000 நூல் எழுதிடினும் முடிவுறாதாம், ஐயனவன் பெருமையினை சுருக்கி சொல்வேன் என்று.
கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுத்தியது போல சுவாமிஜியும் ரத்தின சுருக்கமாக குரு மகாராஜை பற்றி சொல்லுகின்றார். ஸ்தாபகாயஜ தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதே நமக்கு. நீ எத்தனை நூல் தான் எழுதினாலும் இதற்கு இந்த ஸ்லோகத்துக்கு நாங்கள் விளக்கம் விரிவுரைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அவர் நூல் எழுதாவிட்டாலும் கூட இந்த ரத்தின சுருக்கமான ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுத முடியும். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அந்த அறத்தை நிலைநிறுத்துகின்ற இந்த பணியானது அவருடைய மறைவுக்கு பிறகு, ஊனுடலின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கமானது அவருடைய சூக்ஷ்ம உருவமாக புனித உடலாக நம்மளிடையே இது விளங்குகின்றது. அனைத்து மத சம்பிரதாயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், வேதாந்த நடைமுறையில் கொண்டு வரப்பட வேண்டும், பாமர மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு எல்லா விதமான முயற்சிகளிலும் அவர்கள் பங்கு பெறும்படி செய்ய வேண்டும். மதத்தில் நம்பிக்கை வருவதற்கு, மத உணர்வுகள் வலிமையும் வேகமும் பெறுவதற்கு மத உண்மைகளை உள்ளபடியே உணர்ந்த உலக மகாபுருஷர் ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை முன் உதாரணமாக எல்லோர் முன்பும் வைக்கப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் செயல்படுத்த தன்னலமற்ற இலட்சிய பிடிப்பு கொண்ட மக்களை கொண்ட ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும். இது ராமகிருஷ்ண இயக்கம் உருவாவதற்கான ஒரு காரணம். இந்த ராமகிருஷ்ண இயக்கம் 5 பிரிவுகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. இயக்கம் என்பது பல்வேறு ரசனை கொண்ட எண்ணற்ற மக்களை தன்னிடம் கொண்டது. இலட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகளில், மனோபாவங்களில், உணர்வுகளில், செயல்களில் ஒரு விழிப்புணர்வை தோற்றுவிப்பது. ஒரு தெய்வீக இயக்கம் மிக பெரியதொரு அலை போன்றது, எல்லாவற்றையும் அடித்து செல்லக்கூடியது. எல்லையற்ற அன்பும் கருணையும் ஆற்றலும் கொண்டு ஒரு அவதார புருஷரால் தோற்றுவிக்கப்படுவது. இந்த யுகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அவரிடமிருந்து தெய்வீக சக்தி புறப்பட்டு எல்லா திசைகளுக்கும் செல்கிறது. அந்த அருட்சக்திக்கு ஆட்பட்டவர்கள் மிகுந்த பிரயாசையின்றி தங்களது ஆன்மீக பாதையில் முன்னேறுவார்கள். இந்த யுகத்தின் அவதார புருஷர் ஸ்ரீராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ண இயக்கத்தை நடத்துபவரும் அவரே. இயக்கத்திற்கு ஊற்றாகவும் ஆதரிக்கும் சக்தியாகவும் விளங்கும் அவரே இயக்கத்தின் இறுதி இலட்சியமும். அவரது தெய்வீக உடலே இந்த இயக்கம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதும் அவரையே தான். இயக்கத்தின் ஒருங்கிணைக்கும் சக்தியும் அவரேதான். அவரிடமிருந்து, அந்த மூலத்திலிருந்து தோன்றிய 5 நீரோடைகள் பிரிவுகளை கொண்டதே ராமகிருஷ்ண இயக்கம். இதிலே முதலாவது பிரிவு ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண சங்கம். ராமகிருஷ்ண சங்கம் மருத்துவமனைகள், பாடசாலைகள், தெய்வீக கலாச்சார கேந்திரங்கள் போன்ற பல நிறுவனங்களை, சேவைகளை ஆற்றி வருகின்றது. அரசு மற்றும் பொதுமக்களது பாராட்டுதல்களை பெற்றுள்ளன. ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் சுமார் 150 கிளைகளை உலகெங்கும் கொண்டு இயங்குகின்றது. இதனுடைய பணிகள் சுவாமிஜி கூறியது போல ஆலயத்தில் பூஜை செய்வதிலிருந்து மலசலகூடம் கழுவுகின்ற அனைத்தையுமே தெய்வீக பணியாக, பொதுவாக நாம் கவர்ச்சியான, எல்லோரும் பார்த்து பாராட்டுகின்ற செயல்களை நாம் பிரமாதமாக செய்வோம். பலருடைய கண்களில் படாத, மக்களுடைய பாராட்டுதலை பெறாத செயல்களை கவனியாது விட்டு விடுவோம். சில சேவைகள் இருக்கின்றன. அனாதை மாணவர்களை நடாத்துகின்ற நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் நடாத்துகிறார்கள். ஆனால் அத்தகைய நிறுவனங்கள் சீர்கேடான முறையிலே, கவனிக்கப்படாத முறையிலே நடாத்துகிறார்கள். ஆனால் ராமகிருஷ்ண மிஷன் நடாத்துகின்ற இல்லங்கள் அனைத்துமே சிறந்தவைகளாக, உன்னதமானவைகளாக விளங்குகின்றன. மக்கள் பார்த்து பாராட்டக்கூடிய வகையில் இருந்தாலும், அது வருவாயை கொடுக்காததாக இருந்தாலும், அனைத்தையுமே ஒரே சமநோக்கோடு
காந்தி சொல்லுவார், ஒருத்தருடைய தூய்மையை, பண்பை, அவருடைய ஒழுக்கத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய வரவேற்பறையை மட்டும் பார்த்து நாம் மதிப்பிடக்கூடாது. அந்த வரவேற்பறைக்கு அப்பால் அவருடைய சமையல் கட்டு, குளியல் அறைகளையும் நாம் பார்க்க வேண்டும். குளியல் அறை, சமயக்கட்டெல்லாம் எவ்வாறு சுத்தமாக இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவரை நாம் மதிப்பிட வேண்டும். வெறுமனே வரவேற்பறையை, பாலரை மட்டும் பார்த்து நாம் மதிப்பிடக்கூடாது. பலர் அவைகளை நாம் கவனிப்பதில்லை. அதுபோன்று ஒரு நிறுவனத்தின் உயர்ந்த கோட்பாட்டோடு அது இயங்குகின்றதா என்று கவனிப்பதற்கு பலரும் பார்த்து பலருடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய செயற்பாடுகளை மட்டும் நாம் சிறந்தவர்களாக இல்லை, அவைகளுடைய கண்ணுக்கு தெரியாத மிக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய செயற்பாடுகளையும் உயர்ந்தவர்களாக செய்ய வேண்டும். இலங்கையிலே மட்டக்களப்பிலே நாங்கள் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு இல்லத்தை நடாத்துகின்றது. அங்கு 100 பெண்களும் 100 ஆண்களும் இருக்கிறார்கள். 2 வருடங்களுக்கு முன் இலங்கை அரசாங்கம் ஒரு அனைத்தையுமே பரிசோதனை செய்து, அனைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களையும் பரிசோதனை செய்து அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து, மாணவர்களுடைய புரோக்ரஸ், கல்வியிலே அவர்கள் எவ்வாறு முன்னேறி இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்து ஒரு போட்டி வைத்தார்கள். அந்த போட்டியிலே இலங்கையிலேயே ஒரு சிறந்த இல்லமாக நமது ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நாட்டு ஜனாதிபதியால் பரிசு வழங்கப்பட்டது. பௌத்த மதத்தவர்கள் அங்கு 70%, அது அரசாங்க மதம். அவர்கள் எத்தனையோ இல்லங்கள் நடத்துகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எத்தனையோ இல்லங்கள் நடத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் எத்தனையோ இல்லம் நடத்துகிறார்கள். ஆனால் ராமகிருஷ்ண மிஷன் நடாத்துகின்ற இந்த போட்டியை வைத்தவர்களே பௌத்தர்கள் தான். அவர்கள் தான் வந்து எல்லாம் பார்த்து பரிசோதனை செய்து இது முதல் தரமான இல்லம் என்று அவர்கள் நமக்கு அந்த தேசிய விருதை ராமகிருஷ்ண மிஷனுக்கு வழங்கினார். இதற்கு பின் ஊற்றாக உற்சாகமாக இருந்தது என்ன? சுவாமி விவேகானந்தருடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் தான். ஒரு நாள் நமது மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் வளாகத்துக்குள் திடீரென்று ஒரு நோர்வே அதிகாரி வந்தார். நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஒரு அதிகாரி. அவரை பார்த்து, நீங்கள் என்ன எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டோம். நான் இங்கு ஒரு சமாதான பணிபுரிகின்ற ஒரு காரியாலயத்திலே பணி செய்கின்றேன். உங்களுடைய ஆசிரமத்துக்கு முன்னால் நான் தினமும் போய் வருவேன். அவ்வளோ அழகாக இருக்கிறது, பூ தோட்டங்கள் பார்க்க எனக்கு இன்னொரு கவர்ச்சியாக இருந்தது. ஆனால் என்னுடைய வேலைப்பளு காரணமாக உள்ளே வந்து இவைகளை பார்க்க முடியவில்லை. நாளை நான் என்னுடைய நாட்டுக்கு நோர்வேக்கு திரும்பி போகின்றேன். அதற்கு முதல் நான் இந்த இடத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று பெரும் ஆசை நான் வந்திருக்கின்றேன். அதுதான் பார்க்க வந்திருக்கின்றேன். அவர் எல்லா இடங்களையும் சுற்றி வளைத்து பார்த்தார். பார்த்த பிறகு சொன்னார், நான் என்னுடைய நாட்டுக்கு திரும்பி என்னுடைய நண்பர்களை எல்லாம் சேர்த்து உங்களுடைய இல்லத்துக்கு நான் பண உதவி செய்வேன் என்று அவர் வாக்களித்தார். ஒரு மாணவனை அவன் கல்லூரி படிப்பு வரும் வரைக்கும் முழு செலவை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று அவர் வாக்களித்து சென்றார். இப்படி நம்மளுடைய ராமகிருஷ்ண மிஷனுடைய பணிகள் ஜீவ சேவையே சிவபூஜை என்கின்ற அந்த அடிப்படையிலே நாம் செயலாற்றி வருவது, இது சுவாமி விவேகானந்தர் கொடுத்த நமக்கு கொடுத்த அந்த ஊக்கமும் உற்சாகமும். அடுத்து நம்மளுடைய இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தின் இரண்டாவது ஓடையாக அல்லது ஒரு ஸ்ட்ரீம், அதாவது கிளையாக இருப்பது சாரதா மடம், பெண் துறவியருக்கான அமைப்பு. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தெய்வீக துணைவியாரான ஸ்ரீ சாரதா தேவியாரை இலட்சியமாக கொண்டு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் அமைப்பு இது. 1953ஆம் வருடத்திலிருந்து முறையாக பெண்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தெய்வீக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ண இயக்கத்தின் இரண்டாவது பிரிவாக இதனை நாம் கொள்ளலாம். அடுத்து மூன்றாவது பிரிவு இல்லற அடியார்கள். ராமகிருஷ்ணரிடம் பக்தி கொண்டவர்கள்,
தெய்வீக ஆர்வமுடையவர்கள், துறவியர்கள் ஆற்றும் பணிகளுக்கு உறுதுணையாக விளங்குபவர்கள், இவர்களை கொண்ட இந்த பிரிவை ராமகிருஷ்ண இயக்கத்தின் 3வது பிரிவாக கொள்ளலாம். அடுத்து மும்மூர்த்திகளின் பெயரை தாங்கி நிற்கும் நிறுவனங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் பேரில் பல ஆசிரமங்கள், சங்கங்கள், நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவை இல்லறத்தவர்களாலும் துறவிகளாலும் நடாத்தப்படுகின்றன. இவை ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் கட்டுப்பாட்டிற்குள் வராதவை. ஆனாலும் ராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் கொள்கைகளில் ஈடுபாடு இருக்கும் இந்த நிறுவனங்களை 4வது பிரிவாக நாம் கொள்ளலாம். 5வது பிரிவு ராமகிருஷ்ணரின் உபதேசங்களினால் கவரப்பட்ட, அவர்கள் அண்மையில் வந்திருக்கிறார்கள், ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் நுழையவில்லை. ராமகிருஷ்ணருடைய புத்தகங்களை படிக்கிறார்கள், சங்கத்தின் செயற்பாடுகளை போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், ஆன்மீக தாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் இந்த இயக்கத்துக்கு நுழையவில்லை. ஆனால் அவர்களை நாம் 5வது பிரிவராக கொள்ளலாம். மதங்கள் பலவும் ஒன்று சேருமிடமாக, எண்ணற்ற ஆன்மீக சாதகர்கள் அடையுமிடமாக, இறைவனை நோக்கி செல்லும் பாதையை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி கொண்டு 5 பிரிவுகளை கொண்டு ராமகிருஷ்ண இயக்கம் இயங்கி வருகின்றது. உலக பொது மதம் ஒன்று உருவாக வேண்டுமானால் அது ராமகிருஷ்ணர் காட்டிய வழியில்தான் உருவாகும், வேறு வழி இல்லை. மத இயக்கங்கள் 2 வகைப்படும். மற்றவர்களின் நம்பிக்கையை அளித்து அவர்களை தங்களது ஆதிக்கத்தில் கொண்டு வந்து எண்ணிக்கையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருப்பது ஒரு வகை. நம்பிக்கையை அளிக்காமல் தனது கொள்கைகளால் மக்களின் மனதை ஈர்த்து துன்பத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் மக்களை விடுவிப்பது மற்றொரு வகை. ராமகிருஷ்ண இயக்கம் இந்த 2வது வகையைச் சேர்ந்தது. நவீன யுகத்தில் ராமகிருஷ்ண இயக்கம் ஒரு சிறப்பான பங்கினை வகிக்கின்றது. நமது சிகாகோ ராமகிருஷ்ண மிஷனை சார்ந்த ஒரு சுவாமி ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு மொனாஸ்ட்ரிக்கு, துறவிகள் மடத்துக்கு சென்றிருந்தார். அது ஒரு தீவு, அதோஸ் என்ற ஒரு தீவு, கிரேக்க நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தீவு. அந்த தீவிலே துறவிகள் மட்டும்தான் வாழ்கிறார்கள். அந்த கட்டுரையிலே அவர் எழுதுகிறார், அது ஆரம்பித்த காலத்திலிருந்து பெண் கூட அதுக்குள்ளே போகலையா அந்த தீவுக்கு, அப்படி அவர்கள் மட்டும்தான் வாழ்கின்ற இடம். அந்த சுவாமிஜி அங்கே போகிறார், எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அவர்களுடைய நூல் நிலையத்துக்கு போகிறார். அந்த நூல் நிலையத்திலே எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய புத்தகங்கள் தான் இருக்குது. வேற்று மதத்தை சார்ந்த, வேறு மதங்களை சார்ந்த எந்த புத்தகமும் அங்கே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தார், ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை, கோஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, அந்த லைவ் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா 2 இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த லைப்ரரியனை போய் பார்த்து கேட்டார், இந்த நூலகத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன, எல்லாமே உங்களுடைய மதத்தை பற்றிய புத்தகங்கள், வேற்று மதங்களை பற்றி எதுவுமே கிடையாது. ஆனால் ராமகிருஷ்ணருடைய கோஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணாவும் ராமகிருஷ்ணனுடைய சரித்திரத்தையும் வைத்திருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார். அந்த பாதிரியார் சொன்னார், ராமகிருஷ்ணருடைய இந்த சரித்திரமும் அவருடைய கோஸ்பலும் எங்களுடைய பைபிளை இன்னும் சிறந்த முறையிலே புரிந்து கொள்வதற்கு இது எங்களுக்கு உதவி அளித்திருக்கிறது, எங்களை சிறந்த கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு இது உதவுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை பார்த்தபோது அவர் கிறிஸ்தவரும் போல தான் எங்களுக்கு தோன்றுது, இயேசு போல தான் இருக்கிறார் எங்களுக்கு என்று அவர் சொன்னாராம். நம்ம நாட்டில், இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, கேரளாவை சார்ந்த சுவாமி சித்திநாத ஆனந்தஜி, இப்பொழுது அவர் சமாதியாகிவிட்டார். அவருக்கு தெரிந்த ஒரு கன்னியாஸ்திரிக்கு அவர் ஒரு ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழியை அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த கன்னியாஸ்திரி அந்த நூலை படித்த பிறகு சுவாமிஜிக்கு கடிதம் எழுதியிருந்தாலும் இதே கருத்து, இந்த ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழியை படித்த பிறகு நான் இயேசுவை இன்னும் அண்மையாக நெருக்க வைத்தது இந்த கோஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று. பாருங்கள், எல்லாரும் ஒரே கருத்தை, இதுதான் ராமகிருஷ்ணருடைய பெருமை. இன்னும் அது ராமகிருஷ்ணருடைய அந்த உணர்விலே, ராமகிருஷ்ண இயக்கம் நமக்கு பல வழிகாட்டிகளை, பல பெரும் துறவிகளே கொடுத்திருக்கிறது.
அதுதான் இந்த நிறுவனத்துக்கு ஆதாரமாக இருப்பது. நமது மடத்தை சார்ந்த ஒரு மூத்த துறவி ஒருத்தர் உத்தரகாசிக்கு தபஸ் பண்ண போயிருந்தார். அவர் ஒரு விரதம் எடுத்துக்கொண்டார், பணத்தை தொடுவதில்லை. அங்குள்ள ஆசிரமங்களில் சத்திரங்களில் பிச்சை ஏற்று உண்பது, பணத்தை தொடுவதில்லை என்று. அங்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வந்து சாதுக்களுக்கு பணம் கொடுப்பார்கள் புண்ணியம் தேடுவதற்காக. ஒரு நாள் ஒரு பெரிய செல்வந்தர் இந்த சுவாமிஜியிடம் வந்து, சுவாமிஜி உங்களுடைய செலவுக்காக இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெரிய தொகை பணத்தை கொடுத்தார். சுவாமிஜி வேண்டாண்டு விட்டார். வேண்டாம், நான் ஒரு விரதம் எடுத்திருக்கிறேன், பணத்தை தொடுவதில்லை என்று. இவருக்கு பணத்தை கொடுத்து புண்ணியம் தேட வேணும் என்ற ஒரு ஆசை, வற்புறுத்துகிறார். அவருடைய பையில் அதை திணிக்கிறது முற்படுகிறார் பணத்தை. அவருக்கு கோபம் வந்து விட்டது, இவனுக்கும் கோபம் வந்து விட்டது. அப்போ அவன் சொன்னான், சுவாமிஜி இப்படி பணத்தை கொண்டு வந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திணிக்கிற ஒருத்தரை நீங்கள் இனிமேல் பார்க்க மாட்டீர்கள். உடனே சுவாமி சொன்னார், நீ பணம் கொடுக்க கொடுக்க வேண்டாம் என்ற சாதுவை நீ பார்க்க மாட்டாய். இப்படி நம்மளுடைய ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண மடத்திலும் இந்த இயக்கத்தினுடைய தொடர்பினால் மாலையை சார்ந்த நாருக்கு மனம் உண்டுன்னு சொல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 நிறுவனங்களையும் 5 பிரிவுகளையும் சேர்ந்தவர்களும் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள். மாலையை சார்ந்த நாருக்கு மனம் உண்டு என்பது போல நீங்களும் அந்த பெருமைக்குள்ள உரியவர்கள். இந்த ராமகிருஷ்ண இந்த பேரானந்தத்துக்குரிய புத்திரர்கள் நீங்கள் அனைவரும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமிஜிக்கு நமஸ்காரங்கள். அனைத்திற்கும் புத்துயிர் அளிக்க வந்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களை தூண்டிவிட்டு தூய்மையான சனாதன தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்தினார் சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்று கூறினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பெயரால் இந்த தெய்வீக இயக்கம் சுவாமி விவேகானந்தர் ஏற்படுத்தினார். இது அவரது சூக்ஷ்ம உடலாகவே செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார். தன்னலமற்ற தொண்டாற்றும் பக்தர்களை கொண்டது என்றும் அவர் தம் தெய்வீக சக்தி எல்லா இடங்களிலும் பரவுகிறது என்றும் கூறினார். 5 பிரிவுகளை கொண்ட இந்த இயக்கம் ஜீவ சேவையே சிவ சேவை என சீரிய கருத்துடன் தொண்டாற்றி வருகிறது என்றும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். சுவாமிஜிக்கு எங்கள் நமஸ்காரங்கள். தொடர்ந்து ஸ்ரீமத் சுவாமி வீரபத்ரானந்தஜி மகராஜ் அவர்களை நமஸ்கரித்து வேதாந்த சிங்கம் சுவாமி விவேகானந்தர் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. 12வது பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை 9 மாநாடுகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். தஞ்சை, செங்கை, அடுத்து நடந்த ஒரு மாவட்டத்தில் பங்கெடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த 12வது மாநாட்டில் எல்லா சிறப்புகளையும் நான் காண்கிறேன். ஒவ்வொரு மாநாடும் பொலிவு பெற்று மிகவும் சிறப்பாக விளங்குகிறது. இந்த 12வது மாநாடு நிறைவு பெறும் பொழுது குருதேவருடைய அருள் பூரணமாக கிடைத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பின் சுவாமி விவேகானந்தர் ஒரு குழுவுடன் இந்தியாவை சுற்றி பார்க்கிறார். அப்பொழுது ராஜஸ்தானில் ஓரிடத்தில் உணவு உண்ணும் பொழுது பலவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. அப்பொழுது கூட இருந்த பிரம்மச்சாரி ஒருவர் கூறுகிறார், இந்த கூட்டு எனக்கு வேண்டாம் என்று. உடனே ஏன் வேண்டாம் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அதில் பூண்டு கலந்திருக்கிறது, இந்த பூண்டை நான் விட்டு விட்டேன் என்று. உடனே எல்லோரும் வற்புறுத்தி, இல்லை பூண்டு சாப்பிடணும் பூண்டு சாப்பிடணும். உடனே விவேகானந்தர் முறைத்து பார்க்கிறார், விடாதடா, நீ 12 வருஷம் இந்த பூண்டு சாப்பிட மாட்டேன்னு நீ பிடிச்சேன்னு நினைச்சுக்கோ, அதுதான் தபஸ், உனக்கு சித்தி கிடைக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றாரு, 12 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் வழுவாது கடைபிடித்தால், இந்த 12 ஆண்டுகள் ஒரு தபஸ். ஒரு மாமாங்கம்னா 10 ஆண்டுகள்,
ஒரு தபஸ், ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்து நாம் பிடித்து வாழ்க்கையில் சித்தி பெற வேண்டும் என்றால் 12 ஆண்டுகள் நழுவாத அதை நெறி பிறழாமல் கடைபிடிக்க வேண்டுமாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார், பிரம்மச்சரியத்தை வழுவாமல் கடைபிடித்தால் 12 ஆண்டுகளில் மேதா நாடி திறந்து கொள்ளும். அவ்வாறே இந்த அருமையான 12வது மாநாட்டில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களாக சிவஞானமும் கென்னடியும் சுவாமிஜி ஏதாவது குறைபாடு, ஏதாவது உங்களுக்கு டிஃபெக்ட்ஸ், நான் தேடி தேடி பார்த்தேன், எந்த டிஃபெக்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் மேடையில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கென்னடி என்னை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிவிட்டார் என்று புரிந்தது. இதுவரை எந்த மாநாட்டிலுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொள்ளவில்லை. அது என்ன ஒரு சூழ்நிலைனா, இந்த தலைப்புடன் தொடர்பு கொண்டது. வேதாந்த சிங்கம் விவேகானந்தர். வலது பக்கம் திரும்பி பார்த்தார் இலங்கையின் 2 சிங்கங்கள். இந்த பக்கம் முகத்தை திருப்பின மகா சிங்கம் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பு நம்மால் பேசவா முடியும்? சுவாமி அபேதானந்தர் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று லண்டனில் சுவாமி விவேகானந்தர் பயிற்சி கொடுக்கிறார். அபேதானந்தர் பேச தொடங்கும்போது, கையாட்டாத, கால் ஆட்டாத, ஒழுங்கா நில்லு, நேராக நிமிர்ந்து பார் என்று சுவாமிஜி கையில் குச்சி வச்சுன்னு அடிச்சுட்டே இருப்பார். அந்த விவேகானந்தரை பற்றி அவர் முன்பே சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை இதுவரை எந்த மாநாட்டிலுமே நான் பார்த்ததில்லை. அது போதாதென்று சிங்கம் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதான். கொஞ்சம் அப்படி பயந்து திரும்பின அன்னையார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். முன்னாடி பார்த்தா பக்த சிங்கங்கள். ஒரு சிங்கத்தை பார்த்தாலே தொடை நடுங்கும். இவ்வாறு சிங்க கூட்டத்தின் நடுவே மாட்டிக்கொண்டு என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையின் குற்றத்தின் காரணத்தை கென்னடியின் மீது நான் சுமத்துகிறேன். இந்த சிங்கத்தை பற்றி வேதாந்தத்தில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார்கள். சிங்கத்தை பற்றி பேசும்பொழுது அவர்கள் கூறுவார்கள், ஸ்வயமேவ மிருகேந்திரதா. இயல்பாகவே அந்த சிங்க குணம் அதற்கு அமைகிறதாம். யாரோ திணித்தோ புகழ் மாலை சூட்டியோ அல்லது பட்டம் கொடுத்தோ அது வருவதில்லையாம். ஸ்வயமேவ மிருகேந்திரதா, இயல்பாகவே அது சிங்கமாக கர்ஜிக்கும். அது அதுக்கு யானை போன்ற பிளிரவோ அல்லது நரியை போன்று ஊழையிடவோ தெரியாதான், வராது. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரனை பார்த்து கூறுகிறார், ஸ்வயமேவ நரேந்திரதா. இயல்பாகவே மனிதர்களுக்கு தலைவனாக அல்லவா அவன் பிறந்திருக்கிறான். விவேகானந்தர் எத்தனையோ முயற்சி செய்கிறார், எங்க போனாலும் மக்களை கவர்ந்து இழுக்கிறார். அவர் இயல்பது. ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார், நரேந்திரன் உலகத்திற்கு போதனை கொடுப்பான், என்னால முடியாது. உன்னால என்ன முடியாது? உன்னுடைய எலும்புகள் செய்யும், அது உன்னுடைய இயல்பு. அது யாரோ ஒருவர் அமெரிக்காவில் அவரை பார்த்து கூறினார், I felt as if this man is born to command human beings. ரோமா ரவலான் எழுதுகிறார், எந்த இடத்திலிருந்து எனக்கு சரியாக தெரியவில்லை, மகாத்மா காந்திக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் என்ன வேற்றுமை? மகாத்மா காந்தி வெளிநாடுகளில் செல்லும் பொழுது பலர் அவரை தாண்டி செல்வார்களாம். ஆனால் விவேகானந்தரை தாண்டி செல்லும் பொழுது அமெரிக்காவில் ஒவ்வொருவரும் ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்து விட்டு தான் போவானா. சிங்கத்தின் இயல்பது, அந்த அழகு, அந்த தோற்ற பொலிவு, தவக்கணல், இந்த கருணை உள்ளம் எல்லாம் சேர்ந்து விவேகானந்தரை சுற்றி ஒரு ஆளுமையின் கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறதாம். எங்கு போனாலும் அவர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். மறுக்க முடியாமல் அந்த இயல்பு அவரிடமிருந்து வெளிப்படுகிறது. யாரோ ஒருவர் கூறினார், thousands of passing clouds cannot mar the brilliance of a full moon. தோன்றி மறையும் 1000 மேகங்கள் பௌர்ணமி நிலவின் முழு பொலிவை தடுக்க முடியாது. அது விவேகானந்தருக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு இயல்பு தானாகவே அவரிடமிருந்து வருகிறது. அதற்காகத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் கொண்டு வருகிறார் அவரை. அவ்வாறு இந்த தலைப்பின் 3 சொற்களும் வேதாந்தம், சிங்கம், விவேகானந்தர்
எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி, ஒன்றிற்கு ஒன்று புகழ் சேர்த்து மெருகூட்டி பூர்த்தி செய்வதாக அமைந்திருக்கிறது. வேதாந்தத்தில் முக்தியை நாடும் மனிதனை பற்றி விவரிக்கும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி இருப்பான் அந்த மனிதன்? வேதாந்தம் சுதந்திரத்தை நமக்கு போதிக்கிறது, விடுதலையை போதிக்கிறது, முக்தியை போதிக்கிறது. முக்தியை நாடும் மனிதனின் நிலை எவ்வாறு இருக்கும்? அவர் கூறுகிறார், ஜகஜாலாத் பிஞ்சராதிவ கேசரி. மூங்கில் கூண்டில் அடைபட்டிருக்கும் சிங்கம் அந்த மூங்கில் கூண்டு நெருப்பற்றி எரிந்தால் எப்படி இருக்கும்? இரும்பு கூண்டில் வைத்தால் வெளியே வர கஷ்டப்படும். மூங்கில் கூண்டில் இருக்கும் சிங்கம் அந்த மூங்கில் கூண்டு தீப்பற்றி எரிந்தால் எப்படி இருக்குமோ? ஒரே ஒரு அடி, அவ்வளவுதான், கூண்டு தூள் தூளாக போகும். முயற்சியே தேவையில்லை அதுக்கு. சுவாமி விவேகானந்தரை 1000 ஐலாண்ட் பார்க்கில் பார்த்த சிஸ்டர் கிறிஸ்டின் எழுதுகிறார், வேதாந்த போதனைகளை எங்களுக்கு போதித்துக் கொண்டே சுவாமி விவேகானந்தர் ராஜ கம்பீரத்துடன் கைகட்டி நடந்து கொண்டிருப்பார். திடீரென்று ஆசாத் ஆசாத் என்று சிங்கத்தை போன்று உரும்புவார். அவரை பார்த்தபொழுது எனக்கு மனதில் என்ன தெரியுமா தோன்றியது? I felt as if a great lion has been encaged in a bamboo cage. பாருங்க, சுவாமி விவேகானந்தர் யார் அந்த கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார் அந்த சிங்கத்தை என்றால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். கொஞ்ச நாள் அந்த கூண்டில் இருந்தால்தான் இந்திய நாட்டு இளைஞர்கள் எல்லாம் செம்மறியாடு என்ற மயக்கத்தை உதறி சிங்கம் என சிலிர்த்தெழுவார்கள். அதற்காக அந்த ஒரு சிங்கத்தை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூட்டிக் கொண்டு வருகிறார். வந்த சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய செயற்களத்தில் சிவஸ்தலமாகிய புண்ணிய பாரதத்தில் இறங்கி நோக்குகிறார். எல்லாம் விபரீதமான சூழ்நிலை. எந்த இந்தியாவை உலக அரங்கில் ஆசானாக உலக சமுதாயத்திற்கே வழிகாட்டும் ஒரு மாநாடாக உலக குருவாக ஆக்க வேண்டும், இந்தியாவிலிருந்து பாடங்களை கற்று மேலை நாடுகள் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி செல்லும் என்று நினைத்தாரோ அந்த இந்தியா விபரீதமான நிலையில் கிடந்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே பட்டினி, வறட்சி, பஞ்சம், ஏழ்மை, வியாதி, ஆண்மை இழந்து மானங்கெட்டு மதி இழந்து புழுக்களை போன்று அடிமைத்தனப்பட்டு கிடக்கும் இந்த நாடு. இதை கண்டு சுவாமி விவேகானந்தர் மனம் கலங்குகிறார். இந்த நாட்டை வைத்துக்கொண்டு எப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் ஒரு பாடம் புகட்ட முடியும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் அதற்காகத்தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தரை. சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை சுற்றி வலம் வருகிறார். ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு முன்பு அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை உய்விக்க உதயத்தை உமிழ்ந்திட்ட இந்த ஆதவன் இந்தியாவைத்தான் அந்த கலாச்சார பண்பாடு நிறைந்த ஆன்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக பாரத நாட்டை ஆக்க வேண்டும் என்று நினைத்த அந்த சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலம் வருகிறாராம். அவருடைய வாழ்க்கையில் படித்தால் எப்படி இருக்கிறது என்றால் சிவனே கைலாசத்தை சுற்றி வலம் வருவது போன்று தோன்றுகிறது. சுற்றி வருகிறார். வரும் அந்த பிரதட்சிணத்திலேயே விவேகானந்தர் தன்னுடைய இந்தியாவை கண்டுபிடிக்கிறார். மை இந்தியா, த இட்டர்னல் இந்தியா. எங்கே பதுங்கி கிடக்கிறது இந்த இந்தியா? தெய்வங்கள் நடமாடிய இந்த புனித பாரத பூமி இப்படிப்பட்ட ஒரு இழிநிலைக்கு ஆளாக வேண்டுமா? சுவாமி ஆதங்கத்துடன் நிறைந்த நெஞ்சுடன் எப்படி இந்தியாவை விழித்தெழச் செய்ய முடியும் என்று இந்தியாவை சுற்றி உலாவுகிறார். இந்த சொற்பொழிவில் 4 கருத்துக்களைத்தான் நான் கூறப்போகிறேன். மற்றவை எல்லாம் மசாலா போட்டு செய்யப்பட்ட ஒரு கறி போன்று அமைந்திருக்கிறது. இந்த 4 கருத்துக்களில் முதல் கருத்து பொறுப்புணர்ச்சி, த ஃபீலிங் ஆர் த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த கருத்து வேதாந்தத்தின் வேற்றுமைகளில் ஒற்றுமையை காணும் மனப்பாங்கு. 3வது கருத்து மனிதரில் உறையும் தெய்வச் சுடர். 4வது விவேகானந்தர் இந்திய இளைஞர்களுக்கு எழுதிய உயில். இந்த 4 கருத்துக்களையும் நான் வரும்பொழுது பார்ப்போம். இதில் முதல் கருத்தை விவேகானந்தன் வாழ்க்கையை இப்பொழுது நான் விளக்கி கொண்டு வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம்.
பொறுப்பு உணர்ச்சி, the feeling of responsibility, the sense of commitment. சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை சுற்றி வருகிறார். எத்தனை மக்கள், எத்தனை தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள். யாருக்குமே இந்தியாவை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற பொறுப்பே கிடையாமல் கிடந்தார்கள். தலைவராக வேண்டும், தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அவர்களுக்கு. பாராட்டு கிடைத்தால் எல்லோரும் ஓடி வந்தார்கள், பாடுபட வேண்டும் என்றால் எல்லோரும் பின்னோடினார்கள். அந்த நிலையில் இந்த இளைஞர் விவேகானந்தர் இந்தியாவை சுற்றி வருகிறார். ஹவு டு ரைஸ் இந்தியா, ஹவு டு ரீஜெனரேட் இந்தியா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அவருடைய வாழ்க்கையை படிக்கும்பொழுது. இந்த 25 வயது இளைஞர் யாரோ உலகத்தின் பொறுப்பை எல்லாம் அவர் தலையின் மீது சுமத்தி விட்டதாக நினைத்து கொண்டு இந்தியாவை சுத்தி சுத்தி வருகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஷால் இந்தியா டை? என்ன மார்வலஸ் கொஸ்டின் பாருங்க. இப்போ நாம் என்ன கேட்கிறோம்? when will I die? நாம் எப்பொழுது அழிவோம், சாவோம் என்று கேட்கிறோம். விவேகானந்தர் கேட்கிறார், ஷால் இந்தியா டை? பாருங்க, என்ன சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு இன்வால்வ்மெண்ட். இது வேதாந்தத்தின் ஒரு கண்ணோட்டம். வீடும் நாடும் ஒன்றாக இணைகிறது. சொந்த சுயநல தேவைகளை பூர்த்தி செய்யும் நாம் நாட்டிற்காக பாடுபட வேண்டும். நாட்டின் பொறுப்பு நம்முடைய தலை மீது இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்திய நாட்டின் நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். நாட்டு தலைவர்கள் பதவி வகிக்க தயாராக இருக்கிறார்கள், பொறுப்பை சுமக்க யாருமே தயாராக இல்லை. இந்தியாவின் தலைவிதி இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தரிடம் யாரோ கேட்கிறார், இந்தியாவின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களே, நினைத்தால் இந்தியாவிற்கு நாளைக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்து விடலாமே. சுவாமிஜி அப்பொழுது அளித்த பதில் இன்றும் உண்மையாக இருக்கிறது. I can get freedom for India tomorrow itself, but where are the men to rule free India? பாருங்க, என்ன ஒரு சிந்தனை திறன். Where are the men to rule free India? அந்த பொறுப்பு உணர்ச்சியுடன் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை வலம் வருகிறார். இந்த கேள்வி அவருடைய மனதில் எழுகிறது, ஷால் இந்தியா டை? இது பேட்ரியாட்டிசம் அல்லது தேசபக்தி என்று நாம் நினைக்க கூடாது. தேசபக்தியும் சுயநலத்தின் மீதுதான் சார்ந்து இருக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய தேசபக்தி இஸ் a universal patriotism. எதற்காக இந்தியா அழியாமல் இருக்க வேண்டும்? அவர் கூறுகிறார், if India dies, all the spirituality will become extinct. பாருங்க, ஆன்மீகம் முழுவதுமாக அழிந்து போய்விடுமா? All the moral perfection will be extinct. Lust and luxury will reign as male and female deities. பாருங்க, காமமும் ஆடம்பரமும் தேவி தேவதைகளாக கோயில்களில் குடிகொள்ளுமா? Money will become its priest. இப்போ நமக்கு புரியுது, money will become its priest. நம்ம நாட்டின் நிலைமை எப்பொழுது பேசக்கூடாது. பணம் தான் பூஜாரி ஆகி விடுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. fraud, force and competition will become ceremonies. வஞ்சகம், வன்முறை, கடுமையான போட்டி, இவைகளெல்லாம் சடங்குகளாக மாறிவிடுமாம். அடுத்த ஒரு வரி அவர் சேர்க்கிறார், human soul its sacrifice. என்ன அருமையான சிந்தனை இது. மனித ஆன்மா பலியிடப்படும். எங்க? உலகத்தில் எல்லா இடத்துலையுமே. அதனால் இந்தியா அழியக்கூடாது. இந்தியா எதனால் அழியக்கூடாது? உலகத்தை ஊவிக்க வேண்டும், அதனால் இந்தியா அழியக்கூடாது. இதான் யூனிவர்சல் பேட்ரியாட்டிசம். விவேகானந்தர் தேசபக்திக்கு கொடுக்கும் ஒரு புதிய இலக்கணம். விவேகானந்தரின் உருவமே அப்படித்தான். அன்னை பராசக்தி படைத்திருக்கிறாள். வருங்கால மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? த மில்லேனியம் மேன், ஞால மனிதனாக உருவெடுப்பானாம். அந்த ஞால மனிதனை விவேகானந்தர் என்ன நாமம் சூட்டி பராசக்தியும் பரமஹம்சரும் உலகத்தின் முன் வைக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவ பாதிரி ஒரு PhD தீசிஸ் எழுதினாராம், த மேன் வித்தவுட் ஃப்ரான்டியர்ஸ், சுவாமி விவேகானந்தா. வரம்பில்லாத மனிதன். தேசம், இனம், மொழி, மதம், ஜாதி எந்த வரம்புமே கிடையாதான் அவருக்கு. விவேகானந்தா இஸ் a man without frontiers.
அந்த ஃப்ரான்டியர்லெஸ் மேன், அதுதான் மில்லேனியம் பர்சனாலிட்டி. ஸ்ரீராமகிருஷ்ணர் படைத்து அதற்காக கொடுத்து அனுப்புகிறார். போ, வருங்கால மனிதன் எப்படி இருப்பான்? ஞால மனிதனாக இருப்பான். அவன் பேசும் மதம் ஞால மதமாக இருக்கும். அப்படியே அவன் ஒரு கோயில் கட்டினால் ஞால கோயிலாகத்தான் அது அமையும். இப்பொழுது சென்னையில் ஞான கோயில் ஒன்று இருக்கிறது. இனிமேல் வரப்போகிற கோயில்கள் எல்லாம் ஞால கோயிலாகத்தான் அமைய முடியும். அமைந்தால்தான் உலகம் அதை அங்கீகரிக்கும். எங்கு பார்த்தாலும் குளோபல் வில்லேஜ், குளோபல் கம்யூனிட்டி, குளோபல் டெக்னாலஜி என்று கூறுகிறார்கள். குளோபல் பர்சனாலிட்டி விவேகானந்தர். வருங்கால மனிதனுக்கு இதுதான் பரிணாம வளர்ச்சியின் நிறைவு என்று காண்பிப்பதற்காக பராசக்தி அனுப்புகிறாள் விவேகானந்தர் வடிவில் அந்த வேதாந்த வித்தகனை. அவர் நோக்குகிறார், இந்த இந்தியாவை வைத்துக் கொண்டுதான் நான் உலகத்திற்கு போதனை செய்ய வேண்டும். அந்த இந்திய நாட்டு மக்களை இப்படி இருக்கிறார்களே. விவேகானந்தருடைய தீர்க்க தரிசனம் பாருங்கள். ஒரு புஸ்தகத்தை நான் படித்தேன், ரவி பத்ரா என்ற ஆனந்த மார்கி எழுதிய புஸ்தகம். புஸ்தகத்தின் தலைப்பு எனக்கு மறந்து விட்டது. அவர் கூறுகிறார், இந்த கம்மிங் செஞ்சுரி the most wanted community will be men with moral characters and that India will supply. The law of cycles என்ற ஒரு தத்துவத்தை எடுத்து அவர் விளக்குகிறார். வருங்காலத்தில் விழுமியங்கள் நிறைந்த மனிதனையே உலகம் தேடும். அந்த மனிதர்களை இந்தியா அள்ளி அள்ளி வழங்குமாம். அது எப்பொழுது வரும் என்றால் விவேகானந்தரின் வேதாந்த கருத்துக்களை தினசரி அனுசரிக்கும் பொழுதுதான் வரும். அது சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், up India and conquer the world with your spirituality. உன்னுடைய ஆன்மீகத்தினால் உலகத்தையே வெற்றி கொள்ள வேண்டும். அதற்காக தயார் செய்யுங்கள். மீண்டும் ரிஷிகளாக வேண்டும் இந்த இந்தியர்கள். எப்படி ரிஷிகளாக்க முடியும்? எல்லா சாக்கடையில் நெளியும் புழுக்களை போன்றிருக்கிறார்கள். மிகுந்த ஆதங்கத்துடன் குமரியின் கடைசி பாறையில் விவேகானந்தர் வந்து அமருகிறார். அதுக்குள்ளேயுமே டைம் முடிஞ்சு போச்சு. சுவாமி விவேகானந்தர் அங்கே திட்டமிடுகிறார், இந்தியாவை எப்படி மேல்நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். அவருடைய சரித்திரத்தை எழுதுவர்கள் கூறுகிறார்கள், ஆழ்ந்த தியானத்தில் செல்கிறார் விவேகானந்தர். 3 நாட்கள் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு துறவியின் தியானத்தின் மைய பொருள் கடவுளாக இல்லாமல் அவர் கூடி வாழும் நாட்டு மக்களாக இருந்தார்கள். சுவாமி விவேகானந்தர் கண்ணீர் வடிக்கிறார் இந்தியாவின் நிலை கண்டு. ஒரு மேதை எழுதுகிறார், விவேகானந்த விட்ட கண்ணீர் சோசியலிச கண்ணீரோ கார்ல் மார்க்சின் கம்யூனிச கண்ணீரோ அல்ல, பாமரனில் பரமனை கண்ட பரவசத்தால் உகுந்த கண்ணீர் அது. மேதினியில் மனிதர்கள் படும் துயரத்தை கண்டு மேன்மையான உள்ளம் முகுத்த கண்ணீர் அது. வேதனையில் துடிக்கும் மனிதர்களின் துயர் துடிக்க வேதாந்தம் முகுத்த கண்ணீராது. அந்த தூய கண்ணீரை பருக குமரியின் கடல் அலைகள் எல்லாம் எம்பி எம்பி குதித்தனவாம். சுவாமி விவேகானந்தருடைய கண்ணீர் உப்பு நீராகிய கடலுடன் கலந்தது. இந்திய கடல் எல்லாம் தித்திக்க தொடங்கியது. அந்த கடலின் மீது ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றுகிறார். இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நம்முடைய ராமகிருஷ்ணா மடத்தில் பூஜைக்கு எல்லா மடத்திலுமே கங்கை நீர் கிடைக்காது. ஒரு சிறிய பாட்டிலில் கங்கை நீரை வைத்திருப்போம். குழாய் நீரை கமண்டலத்தில் எடுத்து செல்வோம். அதில் இந்த பாட்டில் இருந்து 2 சொட்டு கங்கை நீரை தெளித்து விடுவோம். அந்த கமண்டல நீர் புனிதமாகிவிடும். விவேகானந்தரின் கண்ணீர் பட்டவுடன் எத்தனையோ அட்டூழியங்களும் களங்கமும் செய்திருந்த அந்த மாசுபடிந்த இந்திய கடல் அவருடைய புனித கண்ணீர் பட்டவுடன் தூய்மையாக மாறிவிட்டதாம். அந்த தூய்மையான கடலில் மீது குருதேவர் தோன்றுகிறார், மகனே போ. விவேகானந்தர் கூத்தாடுகிறார், நவ் த வெஸ்ட், நவ் த வெஸ்ட். மேலை நாட்டுக்கு போக வேண்டும் என்று விவேகானந்தர் நடனமாடுகிறார். அதற்கு முன் 2 தடவை அவர் திட்டமிடுகிறார், பணமும் சேகரிக்கிறார். ஆனால் விவேகானந்தர் தயக்கப்படுகிறார், இது என்னுடைய ஆசையாக ஒருவேளை இருக்குமோ, ஆண்டவனின் ஆணை கிடைக்கவில்லையே, ஆண்டவன் காத்து கொண்டிருந்தாரா, உன்னுடைய கண்ணீரால் தான் இந்திய கடல்கள் எல்லாம் தூய்மையாக வேண்டும் நரேந்திரா, சிந்து 2 கண்ணீர் இந்திய மக்களுக்காக. விவேகானந்தர் கண்ணீர் பட்டவுடன் கடல் எல்லாம் தூய்மை அடைந்து குருதேவர் தோன்றுகிறார். சுவாமி விவேகானந்தர் திட்டமிடுகிறார், மேலை நாடுகளுக்கு போக வேண்டும். சென்னையில் ஒரே அமக்களம். அங்கே இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே குதூகலம். நினைக்கின்றார்கள், இந்தியாவின் சிங்கத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம். இந்தியாவின் விதிக்கு
புதிய உருவம் கொடுக்க போகிறார் இவர். அந்த ஒரு சிங்கம் போதாது என்று தமிழ்நாட்டிலிருந்து இன்னொரு இளம் சிங்கம் சேருகிறது, அலசிங்கம். அந்த ஒரு சிங்கம் போதாது என்று ராஜஸ்தானில் இருந்து கேத்ரி மன்னர் அஜித் சிங்கம் அவரும் வந்து சேருகிறார். 3 சிங்கங்களும் ஒரேடியாக வருகிறது. அதை பார்க்கும் பொழுது அசோக சக்கரவர்த்தி அந்த 3 சிங்கங்களை இந்திய நோட்டில் போட்டிருக்கிறாரே, அந்த 3 சிங்கங்கள் தான் இந்த சிங்கங்களோ என்று எனக்கு தோன்றுகிறது சில நேரங்களில். இந்த 3 சிங்கங்களும் சேர்ந்து சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனையோ தடங்கல்கள், எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து சுவாமி விவேகானந்தர் முன்னேறுகிறார். அதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்றால், ஆஞ்சநேயர் எப்படி போனாரோ, கோணாமட்டி ஆசிரமத்தில் ஒரு ஸ்லோகத்தை கூறுவார்கள். அந்த ஸ்லோகம் விவேகானந்தருக்கு அருமையாக பொருந்தும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்வத. அசாத்தியமான செயல்களை சாதிக்கும் ஹே சுவாமியே, உன்னால் செய்ய முடியாததுதான் எது உள்ளது இந்த உலகத்தில்? சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சபைக்கு போக வேண்டும் என்ற உத்தேசத்தில் போகவே இல்லை. இந்திய நாட்டு கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று போகிறார். எத்தனையோ தடங்கல்கள், அதையெல்லாம் தகர்த்தெறிந்து அங்கே போய் நிற்கிறார். அத்தாட்சி கடிதம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். சிங்கத்துக்கு சர்டிபிகேட் தேவை, இது சிங்கம் என்று சொல்வதற்கு பார்த்தாலே தெரிகிறது. அந்த அதிபர் கூறுகிறார், இவரிடம் அத்தாட்சி பத்திரம் வேண்டும் என்று கேட்பது சூரியனுக்கு ஒளி வீசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பதற்கு சமமாக இருக்கிறது. அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த இதில் கூறுகிறார், if all the intelligence of the America is put together on one scale of the balance and the intelligence of this man is put on the other scale, it will not match. என்ன ஒரு அளவுகோல் பாருங்க, என்ன புத்திசாலி அவர். சுபமுகூர்த்தம் நெருங்குகிறது. நாம் பாடப்போகும் கடைசி பாடல் இந்த நேரத்தில் தான் பாட முடியும். இந்தின தினமே சுப தினமோ. 16வது செப்டம்பர் 1893 வருடம் 7000 மக்கள் கூடியிருக்கிறார்கள். அரங்கில் உலகத்தின் மேதைகள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். அங்கே பொங்கும் கனலாக சுவாமி விவேகானந்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், என்ன ஒரு அருமையான அது காட்சி. உலகத்தின் மேதைகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவே ஞான சூரியனாக சுவாமி விவேகானந்தர் அமர்ந்திருக்கிறார்.